Hi friends, welcome to NILA cooking. இன்னைக்கு நம்ம தட்டை ரெசிபி தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சுலபமா பண்ணிரலாம். ரொம்பவே கிறிஸ்பினஸா இருக்கும். இதை எப்படி பண்ணனும்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உளுந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுந்து எடுத்துர்க்கேன். இத ஒரு panல சேர்த்துடலாம். இப்போ இத கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ உளுந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. நல்ல வாசனை வருது. ரொம்ப நேரம் போட்டு கிளற வேண்டாம், கருவிரும். இப்போ நம்ம இந்த பேன்ல இருந்து மாத்திரலாம். இதிலே வச்சிருந்தா அந்த சூட்டிலே கருவிரும். இப்போ நம்ம வறுத்த உளுந்து நல்லா கூல் ஆயிருக்கு. இது நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துடலாம். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இதை ரெண்டையும் சேர்த்து இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. நல்லா நைஸா பொடி பண்ணிக்கிடணும். அடுத்ததா ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தா உளுந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துடலாம். இப்போ ஊற வச்சிருந்தா கடலை பருப்பு 1 டேபிள்ஸ்பூன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காயம் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்குனது 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துடலாம். முதல்ல நிறைய தண்ணி சேர்த்துடாதீங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம தட்டைக்குள்ள மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்தாச்சு. நல்ல சாஃப்டான மாவாக இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பிளாஸ்டிக் கவரிங் எடுத்திருக்கேன். இது எண்ணெயோட கவரு. இதே மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக் கவரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் தடவிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாவில் விரிசல் இல்லாமல் நல்ல ஒரு உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவை நம்ம இந்த கவரில் மேலே வச்சு லேசாக விரலை வச்சு அமுக்கி விட்டுடலாம். அதுக்கு மேலே இன்னொரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே மாதிரி ஒரு மசாலா டப்பா தான் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அகலமாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இதை வச்சு நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தடவை சமப்படுத்தி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மேலே உள்ள கவரை எடுத்துட்டு இந்த கவர்லேருந்து இதை பிரித்து எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால இதை ஒட்டாமல் வந்துடும். இது ரொம்ப நைஸாகவும் ரொம்ப கனமாகவும் தட்டிட வேண்டாம். மிதமான கனத்தில் தட்டிக்கோங்க. இப்போ இதே மெத்தடில் நம்ம ஒரு 4 எண்ணத்தை அமுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வேண்டாம், டப்பாலாம் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சப்பாத்தி ப்ரெஸ் பண்ணதா அந்த ஒரு சப்பாத்தி ப்ரெஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணதுக்காக ஒரு பேன் அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம தட்டி வச்சுருந்தா தட்டை இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இதை பரட்டி விட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகுது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்மளுடைய தட்டை கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. நம்ம இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்து மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம சுலபமாக தட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதே மாதிரி நம்ம மற்ற மாவை எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக நம்ம தீபாவளி ஸ்பெஷல் தட்டை இங்கே ரெடி பண்ணியாச்சு. செய்ய தெரியாதவங்க கூட இதை சுலபமாக பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதை மறக்காமல் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.